வணக்கம். கிரீன் இந்தியா மிஷன் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதற்கான சிஏஜி ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. குளோபல் வார்மிங்கிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடியின் அரசாங்கம் எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி. அதற்கான மார்க்ஸ் வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 98%, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் 98%, எக்கனாமிக் டைம்ஸ் 98%, த வயர் 98%, scroll.in 98%. இதை தாண்டி இந்த நாட்டிற்கக்கூடிய ஏராளமான செய்தி ஊடகங்கள் வியான்லேருந்து தொடங்கி எல்லா ஊடகங்களுமே 98% என்று எழுதியிருக்கிறார்கள். 98% வேலை நடக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மாணவர் அவருக்கு 100ல் 2 மார்க் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் டீச்சர் எப்படி எழுதியிருக்காங்கன்னா -98, பார்க்குறதுக்கு 98, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த மாணவருடைய மார்க் வெறும் 2 மார்க்கு தான். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கிரீன் இந்தியா மிஷன் எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருந்தது என்கிற இந்த விஷயத்தை சிஏஜி ரிப்போர்ட் கூறியது என்ன? ஷார்ட் ஃபால் கிடையாது. சிஏஜி ரிப்போர்ட் said that you had worked only 2%. ஊடகங்கள் என்ன, கோதி மீடியா என்ன செய்தது? 98% ஷார்ட் ஃபால். கிரீன் இந்தியா மிஷன் இஸ் 98% ஷார்ட் ஃபால் என்று எழுதி இந்த நாட்டை, இதுதான் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று கூறுவார்கள். ஹெட்லைன்ஸ் எப்படி மேனேஜ் செய்வது என்று நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 இல்லைன்னா 125 கோடி மக்கள் நேரடியாக இந்த குளோபல் வார்மிங் வழியாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். கடந்த 7-8 நாட்களாக ஒரு புதிய ப்ராக்டிஸை தொடங்கி இருக்கிறோம். எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அதை எழுத சொன்னோம். ஏராளமான நபர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் கீழே எங்கிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள் என்று எழுதி வந்தார்கள். அதை வைத்து எங்களுக்கு புரிய வந்த விஷயம், இந்த சேனலை விரும்பக்கூடிய நபர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று. இது மட்டுமல்ல, இந்த சேனலுடைய அல்காரிதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வருகிறது. இந்த வேலையை இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள். எங்கே இருந்து, எந்த ஸ்டேட்ல இருந்து, எந்த நகரத்தில் இருந்து, எந்த கிராமத்தில் இருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக இதற்காக ஏராளமான கோடி ரூபாயை கொடுத்து இந்த ஸ்கீமை, இந்த மிஷனை நீங்கள் நடத்துங்கள் என்று கூறிய பின்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது மாநில அரசாங்கங்கள், அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு மேலே ஒரு சென்ட்ரல் பாடி, நீங்கள் இதை கண்காணிங்கள் என்று கூறிய பின்பு 10 ஆண்டுகளாக எந்த விதமான வேலையும் நடக்கவில்லை. The mission is nearly missed all the targets from 2015 to 2024. 97.7% work had not been done. எதற்காக? 90% shortfall means they didn't do anything. They don't do any work. அதற்கு அவர்கள் காரணத்தை என்ன கொடுக்கிறார்கள்? 48% மட்டும்தான் பட்ஜெட் அலாட் ஆனது. சரி, 48% பட்ஜெட் அலாட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 25%ஆவது நீங்கள் வேலை முடிச்சிருக்கணுமா இல்லையா? லீவ் 48%, 25%, 10%, nothing. They have not done anything. Climate change இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் வேலை பார்த்தது என்ன, அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 1.4 மில்லியன் ஹெக்டர் ஃபாரஸ்டை இவர்கள் குளோபல் வார்மிங் ப்ராஜெக்டுக்காக கையில் எடுத்தார்கள். இந்த 1.4 மில்லியன் ஹெக்டர் ஃபாரஸ்ட் லேண்ட்லேருந்து இவர்கள் வேலை பார்த்த இடம் வெறும் 0.03409 million hectares மட்டுமே. So they have missed how much? 97.57%, 97.57% வேலையை பார்க்கவில்லை. இப்போ என்ன சொல்கிறார்கள்? பாப்பா, நான் பாஸ் ஆகிட்டேன், கொஞ்சமாக ஒரு சில மார்க்ஸில் தான் விட்டுருக்கேன். எவ்வளோனா 97 மார்க்கு நான் விட்டுட்டேன் சார். வெறும் 3 மார்க் தான் எனக்கு வந்துச்சு. 3 கூட வரல, 2 மார்க் தான் வந்திருக்கு. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த 2 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த அசஸ்மெண்ட்டே நடந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை பற்றி சிந்திக்க கூடவில்லை, இதை பற்றி கவலையப்படவில்லை.
எம்பி, எம்எல்ஏ, பியூரோக்ராட்ஸ், இந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டை சூறையாடக்கூடிய வேலை மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஒழிய இந்த நாட்டை பற்றி ஒரு துளி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. எந்த அடானி குரூப்பிற்கு, எந்த அம்பானி குரூப்பிற்கு எவ்வளோ கோடி ரூபாயை நம்ம கொடுக்கலாம், எப்படி அந்த ப்ராஜெக்டில் இருந்து தனக்கு லாபத்தை தேடிக்கொள்ளலாம் என்கிற விஷயத்தை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். 200 ஆண்டுகள் வரை வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர்கள் கூட இந்த நாட்டை இந்த அளவில் சூறையாடவில்லை. இவர்கள் எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்களை காக்ரோச்சஸ்கள் போன்று நசுக்கி வருகிறார்கள். எதிர்காலம் இந்த நாட்டு குழந்தைகளுக்கு தானே. நீங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. வரக்கூடிய எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல காற்று, நல்ல சுவாசிக்கக்கூடிய காற்று, நல்ல சுற்றுச்சூழல், குடிக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்கணுமா, கிடைக்கக்கூடாதா? அதற்கான ப்ராஜெக்ட் தானே இது. வேலை பார்த்தீர்களா? 48% பட்ஜெட் கிடச்சிச்சு, அவ்வளோதான் கிடச்சிச்சு. அதனால் நாங்கள் பார்க்க முடியலை. நீங்கள் எதாவது வேலையை பார்க்கலையே, அதுக்கே 48% ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆச்சு. வேலையை பார்த்திருந்தால் தானே அந்த 48% கம்மியாக கூடவான உங்களுக்கு தெரிய வரும். வந்த பணமெல்லாம் சட்டப்பையில் வந்துட்டே இருக்கட்டும், போட்டுகிட்டே இருக்கும். பிகாஸ் nobody is asking about, nobody is talking about it, right? Then what they have done? CAG ஒரு மேசிவ் எக்ஸ்போஷரை வெளிவிட்டிருக்கிறது. They said massive failure of Green India's mission, 98% shortfall in forest cover target after a decade. They didn't say that they have only worked 2%. They said 98% shortfall. அதே வார்த்தையை எல்லா ஊடகங்களுமே எழுத தொடங்கிவிட்டார். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெட்கமே இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டிலும் சப்மிட் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவுடைய இந்த இன்க்ரீஸ்ட் கவர், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இது ஃபெயில் ஆனது, அதை தாண்டி எப்படி இந்த நபர்கள் ஒரு சில கார்ப்பரேட் நபர்களுக்கு வேலை பார்த்திருக்கிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அடானி அம்பானி குரூப் இவர்களுக்கு எத்தனையோ லட்ச ஹெக்டர் நிலத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்திடம் கேட்டால் எத்தனை மரங்களை நீங்கள் வெட்டினீர்கள், எத்தனை காடுகளை நீங்கள் அழித்தீர்கள் என்று கேட்கும்போது அதற்கான எந்த விதமான கணக்கும் இல்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. ஃபாரஸ்ட் கன்வர்ஷனல் ஆக்ட், இந்த ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டுக்கக்கூடிய காடுகளை, மலைகளை, நேச்சுரல் ஹேபிட்டாட்டை இவர்கள் காப்பாற்ற வேண்டும். ஆனால் நடக்கிறது என்ன? 1,74,000 ஹெக்டரை ஃபாரஸ்ட் லேண்டை அப்ரூவ்ட் டிவிஷன் நான் ஃபாரஸ்ட்ரி யூசஸிற்காக ஏப்ரல் 2014ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 2024ஆம் ஆண்டு வரை கொடுத்துவிட்டோம் என்று லோக்சபாவில் இந்த நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது. இது மைனிங், குவேரி, ஹைட்ரோ பவர், இரிகேஷன், இது போன்ற விஷயங்களுக்காக. இதில் மிகப்பெரிய கேட்டகரி மைனிங்காக மாறுகிறது. மைனிங் யார் கையில் இருக்குது? 2025லேருந்து 2026 வரை நீங்கள் பார்த்தீர்கள்னா கம்யூலேட்டிவ் அப்ரூவல்ஸ் ஓவர் 2 lakh 2 லட்சம் மரங்களை வெட்டியிருக்கிறார்கள் கடந்த 12 ஆண்டுகளாக. அதை நீங்கள் பாருங்கள். டவுன் டு எர்த் அனாலிசிஸ் அட்வைசரி கமிட்டியோடைய ரெக்கார்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 2.8 மில்லியன் ட்ரீஸ், அதாவது 28 லட்சம் மரங்களை இவர்கள் வெட்டியிருக்கிறார்கள். பிட்வீன் 2023 to 2026 வெறும் 3 வருடத்தில் 28 லட்சம் மரங்கள் மைனிங் என்கிற பெயரில் 1.35 மில்லியன் 13 லட்சம் மரங்களை வெட்டியிருக்கிறார்கள் மைனிங் என்கிற பெயரில். ஹைட்ரோ பவர் என்கிற பெயரில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களை வெட்டியிருக்கிறார்கள். சரி, யாருக்காக இந்த மரங்களை வெட்டினார்கள்? அடானி லிங்க்ட் ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா தரௌலி கோல் பிளாக், சிங்க்ரௌலி, மத்திய பிரதேசத்தில் அங்கே 5,70,000 மரங்களை வெட்டினார்கள். ஹஸ்தேவ் அரந்த், இது சத்தீஸ்கட்டில் இருக்குது. கோல் ப்ராஜெக்ட்ஸ், கோல் மைன் 4 லட்சம் மரங்களை அங்கே வெட்டியிருக்கிறார்கள். இது போன்ற மகாராஷ்டிராவில், அதுக்கப்புறம் அடானியோடைய செமெண்டேஷன் டெர்மினல், இதற்காக பல்வேறு இடங்களில் இடமும் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டியிருக்கிறார்கள். அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட், இந்த விவகாரத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும்.
130லிருந்து 166 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம். இங்கே இருக்கக்கூடிய 13,000 ஹெக்டேர்ஸ் நிலத்தை கிரேட் நிக்கோபார் மெகா ப்ராஜெக்ட் என்கிற பேரில் அடானி கையில் ஒப்படைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களை வெட்டியிருக்கு. இது எல்லாமே ஒஃபிஷியல் ரெக்கார்ட். நான் ஒஃபிஷியல் ரெக்கார்டு அது வேற. சரி, அங்கே எவ்வளோ மரங்களை வெட்டினீர்களே, அந்த இடத்துலையே மரத்தை நடணுமா இல்லையா? அரசாங்கத்துடைய அந்த தாட் ப்ராசஸை பாருங்கள். நாங்கள் வெட்டினது அந்தமான் நிக்கோபாரில், இப்போ நாங்கள் ஹரியானாவில் மரம் நட போகிறோம் என்று கூறுகிறார். 2 கோடி மரம் ஹரியானாவில் நடப்போகிறோம். அங்கே வெட்டின மரத்திற்கு பதிலாக இங்கே நடப்போகிறோம். என்னையால் லாஜிக் இது? எந்த இடத்துல நீங்கள் வெட்டினீர்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெட்டுறதே தவறு. ஒரு தனியார் கம்பெனிக்காக ஒட்டுமொத்த அந்தமான் நிக்கோபாரையே அழிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்த்துள்ளது. இது மட்டுமல்ல, அம்பானி அவர்களுக்கும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு. மற்ற ஏராளமான கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசாங்கத்துடைய நிலத்தை, ஃபாரஸ்ட் லேண்டை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். குளோபல் வார்மிங்கை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. கேட்டால் 98% நெகட்டிவில் இருக்கிறோம். நாங்கள் 2% தான் வேலை பார்த்தோம்னு யாரும் சொல்லலை. 98% நெகட்டிவில் இருக்கோம். இப்போ உங்களுடைய குழந்தை நாளைக்கு வந்து எவ்வளோப்பா மார்க் வந்துச்சு, அப்பா ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுல கொஞ்சம் மார்க் விட்டு போச்சு, கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தேன்னா பாஸ் ஆகியிருப்பேன், எவ்வளோப்பா மார்க் கம்மி? 98%பா. 98%? அப்புறம் ஏன்ப்பா ஃபெயில் ஆகிட்டேன்? இல்லைப்பா, 98% எனக்கு மார்க் வரல, 2% கம்மியாக நான் அந்த வேலை பார்த்துட்டேன். ஸோ -98. வேடிக்கையாக இருக்கா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இதுதான் இந்த நாட்டுடைய ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இது போன்ற ரிசர்ச் பிரேவ் டாக்குமெண்ட் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கணும்னு நினைத்தீர்கள்னா அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி தெரிவிங்கள். காரணம், எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். கீழே நீங்கள் வியூஸ்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.